அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுதும் நான் சங்ககால புலவர்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சிவசக்தி குருகுலத்தோட தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் கடந்து போகிற நிலைமையில் அவங்க இதில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ சங்ககால புலவர்கள் பற்றியும் அதற்கான காரியங்களில் மக்களுக்கு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் நம்ம இப்போது சங்ககால புலவர்கள் பற்றி அறிஞ்சிக்கும்படியாக நம்ம இருக்கிறோம். சங்ககால புலவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் பலர் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம இப்போ கூட ஒரு சிலரை பற்றி இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அதில் பிரபலமானவர்கள் பார்த்தோன்னா கபிலர், ஔவையார், அப்புறம் நக்கீரர், பரணர், மாங்குடி மருதனார், இளங்கோவடிகள், இந்த மாதிரி பலர் இருக்கிறாங்க. இவங்களுடைய பாடல்கள் சங்ககால இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சங்ககாலம் அப்படின்றது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல்ல 3ஆம் நூற்றாண்டு அந்த காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலத்தில் தமிழ் மொழி இலக்கியம் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. பல புலவர்கள் சங்ககால இலக்கியங்களை ஏற்றிருக்கிறாங்க. சங்ககால புலவர்களை முக்கியமான ஒரு சிலரை பற்றி நான் இப்போது கருத்து பகிரும்படியாக இருக்கிறேன். கபிலர் எடுத்துக்கிட்டோம்னா சங்ககால இலக்கியத்தில் அதிகமான பாடல்களை ஏற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க குறிஞ்சிநில மக்களுடைய காதல் பற்றிய பாட்டுக்களை பாடுகிறதுல வல்லவராய் காணப்பட்டார். ஔவையார் பார்த்தோம்னா சங்ககால பெண்பால் புலவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க இவர் நீதி, அறம் மற்றும் வாழ்க்கை தத்துவங்களை விளக்கும் பாடல்களை இவர் பண்ணியிருக்கிறாரு. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு நீங்கள் திரைக்காவியங்களில், திரைப்படங்களில் கூட நிறைய கருத்துக்களை நீங்கள் பார்க்க முடியும். நக்கீரர் இவரும் சங்ககால புலவர்களில் ஒருத்தர் தான். இவங்க சங்ககால இலக்கியத்தில் பல பாடல்களை ஏற்றிருக்கிறாங்க. குறிப்பாக திருமுருகாற்று படை போன்ற பல பாடல்களும் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம பரணர் குறித்து பார்த்தோம் அப்படின்னா சங்ககால இலக்கியத்தில் இவங்களும் பாடல்களை ஏற்றிருக்கிறாங்க. மாங்குடி மருதனார் சொல்லலாம் சங்ககால புலவர்கள் என்று. மாங்குடி மருதனார் பாண்டிய மன்னர்களை பற்றி பல பாடல்களை இவங்க ஏற்றிருக்கிறாங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றிருக்கிறாங்கன்றது தெரியும். அடுத்ததான் சங்ககால புலவர்கள் பற்றி இயற்றிய பாடல்கள் இலக்கியத்தை பொக்கிஷமாகவே கருதப்படுகிறது. சங்ககால புலவர்கள் பற்றி நம்ம மீண்டும் அறிந்து கொள்ளணும்னா இணைப்பில் தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.